வணக்கங்க. நான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மாசத்துக்கு 2 முறை வந்து தொகுதியிலேயே இருந்து என்னுடைய எல்லா பணிகளையும் செய்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய தொகுதிக்கு வந்து என்னுடைய பணிகளை செய்யறேன். இன்னைக்கு மெயினா போலியோ சொட்டு மருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில என்னுடைய தொகுதியில ரோட்டரி சங்கம் சார்பாக போலியோ சொட்டு மருந்து கொடுத்ததுல நான் வந்து இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தொகுதி மக்கள் அனைவரையுமே சந்தித்து மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது ஆய்வு செய்து அதிகாரிகளை சந்திச்சு தொகுதிக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து நான் பேச இருக்கேன். 3 நாட்கள் இங்கேயே இருக்க போறேன். நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நேரடியா போறோம். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கிற பிளே கிரவுண்ட், ஆடிட்டோரியம் இதெல்லாம் நம்ம போய் பார்க்க இருக்கிறோம். விவசாயத்தை நிலங்கள், அதாவது தண்ணி இல்லாம கருகி போச்சு, அந்த நிலங்களை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது போல நிறைய பணிகள் தொகுதியில இருக்கு. எல்லாவற்றையும் நான் நேரடியா போய் பார்க்க போறேன். நாளை மதியம் துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட கோரிக்கை மனுக்களை அவங்க கவனத்துக்கு கொண்டு சென்று அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்று நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கு நான் வந்து இன்னைக்கு இருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சட்டசபையில என்னுடைய கன்னி பேச்சுல விருதாச்சலம் தொகுதி மக்களுக்காக நான் பேசுறப்போ தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அதுல முதல் கோரிக்கையே விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு அடுத்து விருதகிரீஸ்வரர், விருதாம்பிகை, பாலாம்பிகை, கொளஞ்சியப்பர் கோயில்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில்கள் இங்க இருக்கு. எனவே இதை ஆன்மீக சுற்றுலா தலமாக நிச்சயம் மாற்றி தரணுன்ற கோரிக்கையும் வச்சிருக்கேன். அதே மாதிரி பீங்கான் தொழிற்சாலை, கல்லூரிகள் தமிழ்நாட்டிலேயே நம்ம தொகுதியில தான் இருக்கு. அதை மேம்படுத்துறதுக்கும் நான் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறேன். விவசாயம் சார்ந்த நிலங்கள், இங்க வந்து மக்காச்சோளம், நெல்லு, கரும்பு, அது மட்டும் கிடையாது, மரவள்ளிக்கிழங்கு, இது போன்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். அதே மாதிரி அந்த பொருட்களுக்கு வந்து பாதுகாப்பு பண்ண அந்த குடவுன்ஸ் அமைச்சு தரணும்ன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். விவசாயிகளுடைய கடன் முழுமதாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றதையும் என் கோரிக்கையை வைத்திருக்கிறேன். இது போன்ற அதே மாதிரி இப்ப கூட பாருங்க, இந்த மனுக்கள்ல நிறைய ஊர்களுக்கு வந்து மெயினா நம்ம மக்கள் கேட்கறது, நிறைய ஊர்ல பஸ் வரல, தண்ணி இல்லை, ரோடு வசதி, தெரு விளக்குகள், மருத்துவ வசதி, இதுதான் நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய ஊர்ல சுடுகாடு கூட இல்லை. இது மாதிரி கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக விருதாச்சலத்துக்கு வேண்டி எல்லாத்தையும் செய்வாங்க. நிறைய ஊர்ல கோயில் வந்து கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, அதற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கோயில்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளையும் கண்டிப்பாக அறநிலைத்துறை மூலியமாக என்னால் என்ன முடியுமோ அதுவும் நான் வந்து செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கேன். சோ இந்த மாதிரி என்னுடைய தொகுதி நிகழ்ச்சிகளுக்காக பங்கேற்க வந்திருக்கிறேன். சொல்வதைத்தான் செய்வாரு, செய்வதைத்தான் சொல்லுவாரு. அண்ணியாரு பிரேமலதா, அண்ணியாரு துளசி வாசம் கூட மாறலாம், ஆனால் தவசி வார்த்தை மாறாது. கேப்டனை போல நிற்கிறாரு, சொன்ன சொல்லில் கெத்தான் நிற்பாரு. கொடுத்து கொடுத்து சிவத்தகரம் உள்ளம் எல்லாம் நிறைஞ்சிடுமே. எங்க நம்பிக்கை முகம் தானே, எங்க அண்ணியாரு தானே. சொல்வதைத்தான் செய்வாரு,
மட்டும் மாறாது. நெஞ்சுக்குள்ள நிம்மதி தரும் நேர்மை அவர் பேரு. அந்நியாரு பிரேமலதா, அந்நியாரு சொல்வதைத்தான் செய்வாரு, செய்வதைத்தான் சொல்லுவாரு. அந்நியாரு பிரேமலதா, அந்நியாரு கேப்டனை போல நிற்பாரு, சொன்ன சொல்லில் கெத்தா நிற்பாரு. இது போல வேறு யாரு? நீ கூறு, நீ கூறு, நீ கூறு. வாக்கு வந்தா வாழ்வா மாறும், வார்த்தை வந்தா வழி திறக்கும், உண்மைதான் அவர் பேரு என்றும் எங்கள் உயிர் தாரம். அந்நியாரு பிரேமலதா, அந்நியாரு சொல்வதைத்தான் செய்வாரு, செய்வதைத்தான் சொல்லுவாரு. அந்நியாரு பிரேமலதா, அந்நியாரு வாய் சொல்லி ஏமாற்ற மாட்டாரு, மக்கள் மனசு காயப்பட மாட்டாரு. இது போல வேறு யாரு? நீ கூறு, அந்நியாரு